மொக்க வாங்குறதையே தன்னுடைய ஃபேவரட் வேலையா ஒருத்தர் செஞ்சுகிட்டு இருக்காருன்றப்போ, கண்டிப்பா அவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மொக்க வாங்குறதுக்கு பேர் போன நம்ம மொக்கசாமி யாருன்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். இதுக்கு முன்னாடியே பல ஸ்டேட்மெண்ட்ஸா அவர் கொடுத்திருக்காரு. அவரு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பி நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் பயங்கரமா ஃபயர் விடுறது, கொண்டாடுறது, எங்க தலைவர் இப்படி பேசிட்டாரேன்னு சொல்றதுன்னு நிறைய கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா சாரிபா அப்படின்னு சொல்லி பேக் வாங்குறது தான் இவரு பெரும்பாலான வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்திஜி அவர்களை கொன்னது RSS தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து பேக் அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை திருடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சதுனால அங்க இருந்து பேக் அடிச்சிட்டாரு. இவ்வளவு ஏன், ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்ப இந்திய ராணுவத்தினுடைய கைகளை கட்டி போட்டு தான் போருக்கே அனுப்புனாங்க. மோடி அவர்கள் இதுல கூட தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா போன வாரம் கூட ஏர்போர்ஸினுடைய சீஃபான AP சிங் அவர்கள் அதுக்கு முரணா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. எங்க கைகளை யாருமே கட்டி போட கிடையாது. உண்மையா சொல்லணும் அப்படின்னா, இதுவரை இந்த கவர்மெண்ட்லயே இந்த கவர்மெண்ட்ல தான் நாங்க முழு சுதந்திரத்தோட அந்த போர்ல ஈடுபட்டோம். ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா அது நாங்களே எடுக்கிற முடிவா தான் இருக்கும். இந்த விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு, மத்தபடி யாருமே எங்களை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்து அனுப்பல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. இங்கேயும் நம்ம மொக்கசாமி மொக்க வாங்கிட்டாரு. இப்போ இருக்கிறதுலயே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸை போட்டாரு. நிறைய ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா சமர்ப்பிக்கல. நேத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அரெஸ்ட் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ப்ராப்பரான அனுமதி இல்லாம போராட்டம் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி அவரையா இருக்கட்டும், பிரியங்கா காந்தி அவர்களையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காங்கிரஸ் தொண்டர்களையும் சேர்த்து கைது பண்ணாங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட பிரியங்கா காந்தி அவர்கள் எங்களுக்கு SIR வேண்டாம் அப்படிங்கறத ஒரு பெரிய முழக்கமா போட்டுட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, SIR ஏன் வேணான்னு சொல்லணும்? இவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டே என்ன? வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடந்திருக்கு. ஒருத்தருக்கே வந்து 2-3 இடங்கள்ல வாக்கு போடுறதுக்கான இடம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை வச்சு வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடந்திருக்குன்றது தான் கம்ப்ளைண்டா வச்சாங்க. அதுக்காக தான் மத்திய அரசு சார்பிலையும் எலெக்ஷன் கமிஷன் சார்பிலையும் இந்த SIR அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இந்த SIR-ஓட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது எதுக்காக அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்ல எந்த ஒரு முறைகேடும் நடந்துடக்கூடாது, தகுதியற்ற யாரும் வாக்காளர்களா இருக்கக்கூடாது, இல்ல வேற இடத்துல இருந்து வந்தவங்க யாரும் இங்க தன்னுடைய ஆதார் கார்டை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முறைகேடும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த SIR இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் வாக்காளர் பட்டியலை வச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டீடைல்ஸ் கேட்டு சரி பார்க்கிறது தான் இந்த SIR-னுடைய பிரதான வேலையா பார்க்கப்படுது. அப்படி பார்த்தா நீங்க சொல்றதுக்கும் இந்த SIR-க்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்கு. வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடக்கக்கூடாதுன்னா இந்த SIR-ம் நடந்துதான் ஆகணும்ன்றது. ஆனா அதையே நீங்க வேணான்னு போராட்டம் பண்றீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, ஓவராலா பார்க்கும்போது தேர்தலும் நடக்கக்கூடாது, இந்த SIR-ம் இருக்கக்கூடாது, டைரக்டா காங்கிரஸ் தான் வின்னு அறிவிச்சிடணும்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கே. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க சேர்ந்திருந்த பிரஸ் எல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட ஓகே நீங்க ஆதாரங்களை காட்டுங்க அப்படின்னு கேட்கிறப்போ, என்ன ஆதாரம், என்ன டாக்குமெண்ட், என்கிட்ட அப்படி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்குலாம் நாங்க ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா, தயவு செய்து இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு நீங்க இந்த ஃபயர் விடுறது, பட்டாசு வெடிக்கிறது, கொண்டாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மொக்கசாமி அவர்கள் மொக்க வாங்குவாரு. இவ்வளோ பேர் சேர்ந்து மொக்க வாங்குறீங்கன்றத பாக்குறப்போ லைட்டா கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. இவரை நம்பி இந்த ஃபயர் விடுறதுன்றது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஆளு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தான். ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசியெல்லாம் வந்து ஒரு பதிவை போட்டு அதுக்கு இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு எதிர்ப்பதிவு போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்களே போதுமான டாக்குமெண்ட் இல்ல, போதுமான ஆதாரம் இல்லாம இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசணுமேன்றத பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்களும் அது என்னன்றத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணாம, என்னன்றத புரிஞ்சுக்காம சைட்ல வந்து நானும் இந்த டிராமால ஒரு கேரக்டரா இருப்பேன்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் பண்றதை விட்டுட்டு ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத குறிப்பிட்டு போட்டிருக்காரு. நம்ம மொக்கசாமியை பத்தி நீங்க என்ன
நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏம்மா முதல்வரை பத்தி நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருங்க இப்பதான் வந்து மெயின் பிக்சருக்கே வரேன். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிர்வாக திறனற்ற திமுக அரசு அப்படிங்கறதுதான். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு? எல்லாமே செழிப்பா போய்கிட்டு இருக்கு, சீரம் சிறப்புமா இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்துல நிர்வாக திறனற்ற திமுக அரசுன்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காருன்னா அது ஏன் அப்படிங்கிறது தான் இனிமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் நடக்க போகுது. ஆனா அந்த தேதியில கல்லறை திருநாளும் வருது. பொதுவாவே கிறிஸ்தவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு முக்கியமான நாட்களா கருதப்படுறதுல இந்த கல்லறை திருநாளும் ஒரு முக்கியமான நாள் தான். அவங்க குடும்பத்துல இறந்து போனவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய முன்னோர்களா இருக்கட்டும், அவங்களுடைய கல்லறைக்கு போய் மரியாதை செலுத்துறத இவங்க ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இந்த ஒரு முக்கியமான நாள்ல நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வை வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி அதை சார்ந்தவங்க எல்லாரும் வந்து தேர்வு எழுதுவாங்க. நிறைய பேர் அவங்களுடைய தேர்வையை ஸ்கிப் பண்றதுக்கான நிலைமையும் ஏற்படலாம். இதெல்லாம் என்னன்னு பார்த்து நோட்டீஸ் பண்ணி அதுக்கப்புறமா டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றது ஒரு முக்கியமான வேலை இல்லையா? இத கூடவா நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உடனே நம்மளுடைய உடன்பிறப்புகள் இதெல்லாம் ஒரு விஷயமா, இத போய் ஒரு பெரிய விஷயம் நீங்க வந்து சொல்றீங்களே, நாங்க வந்து எவ்வளவு சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பாங்க. எக்ஸாக்டா தமிழ்நாடுல எவ்வளவு விஷயங்கள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப பாத்திரலாமா? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில நள்ளிரவுல கணேஷ் பாண்டே அப்படிங்கிற ஒரு இளைஞரை ஓட ஓட விரட்டி கொலை செஞ்சிருக்காங்க. யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான தேடுதல் வேட்டையை இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கணேஷ் பாண்டியனுடைய அண்ணனையும் இதே மாதிரி தான் கொலை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த கொலைக்கான பின்னணி என்ன, எதுக்காக இந்த கொலை நடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான விசாரணையை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ரோட்ல ஓட ஓட ஒருத்தவங்களை வெட்டி கொள்றதுக்கான சுதந்திரம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறத பாக்குறப்போ உண்மையாலுமே உடன்பிறப்புகள் எல்லாம் பெருமை கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் திருச்சியில ஆதி திராவிடர் நலப்பள்ளியில இருக்கக்கூடிய உணவு கூடத்துல மேற்கூரை பேர்ந்துட்டு வந்து விழுந்திருக்கு. நல்வாய்ப்பா அது உணவு நேரமா இல்லாததுனால குழந்தைகள் யாருமே அங்க இல்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலுமே பெற்றோர் எல்லாருமே இப்போ தர்ணாவில் ஈடுபட்டு இருக்காங்க. நாங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அந்த பள்ளி இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா குழந்தைகளை நாங்க எந்த நம்பிக்கையில அனுப்புறது அப்படின்னு சொல்லி உடனே அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த பள்ளியை வந்து நாங்க இடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நல்ல தரமான கட்டிடம் கொடுக்கப்படுமா, இல்ல கட்டிடமும் கட்டி கொடுக்கப்பட்ட 2 நாளே பேர்ந்துட்டு வந்து விழுந்துருமா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவுமே வந்து உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு, அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் நாங்க அது பண்றோம் இது பண்றோம், அரசு பள்ளிகள் சிறப்பா இயங்கிட்டு இருக்குன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா தமிழகத்துல கிட்டத்தட்ட 207 அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்க. நீலகிரியில 17, கோவையில 9, சேலம் நாமக்கல்ல 6, இந்த மாதிரி பல எண்ணிக்கைகள்ல மொத்தமா 207 பள்ளிகள், 207 அரசு பள்ளிகளை தமிழகத்துல மூடி இருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மாணவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது 0த்துல இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் கிட்ட கேட்டா, எங்க குழந்தைகளை அரசு பள்ளிகள்ல படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் தான், ஆனா அதுக்கான தரமான இடம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பள்ளிக்கூரை இடிஞ்சு வந்து விழுகுது, இன்னொரு பக்கம் வகுப்பறைகள் போதுமான அளவு இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எங்க குழந்தைகளை சேர்க்கறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லி பெற்றோர்கள் எல்லாரும் குற்றம் சாட்டி இருக்காங்க. 207 அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு சாதனை தானே. அறநிலையத்துறை, கோவில் இந்த மாதிரி ஏதாவது 1-2 வார்த்தையை சொன்னாலே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எங்க இருந்தாலும் உள்ளே நையா அப்படின்னு வந்துருவாரு. இதோ வந்துட்டேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பெருமைகளை பேசுறதுக்காக, திராவிட மாடல் அரசின் பெருமைகளை பேசுறதுக்காக நாங்க இந்த விஷயம் பண்ணியிருக்கோம் அந்த விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இதுல ஏதாவது 1-2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டுட்டோம் அப்படின்னா, நீ பத்திரிகையாளரா அப்படின்னு திரும்ப அவர் கேள்வி கேட்பாரு. அது ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர்ல கேரளாவை சேர்ந்த பக்தர்கள் சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு 11,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. இப்போ அது அங்க ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அறநிலையத்துறை இப்ப மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு 11,000 கேட்கறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அறநிலையத்துறை டெவலப் ஆயிருக்குன்றதையும் ஒரு பெரிய சாதனையா தான் நம்மளோட உடன்பிறப்புகள் பேசுவாங்க. இதென்ன பிரமாதம், இப்ப சொல்ல போறதுதான் ஹைலைட்டான விஷயம். ஆல்ரெடி
கடன் மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகம் முதல் மாநிலமா இருக்கு, ஒரு பெருமைக்குரிய விஷயம். இப்ப இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவிலேயே நாய்க்கடி பாதிப்புல தமிழகம் தான் நம்பர் 1 மாநிலமா இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இதையெல்லாம் பத்தி ஆக்ஷன் எடுப்பாங்களா, கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா முதல்வர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் முதல்வர் அவர்கள் வாயவே திறக்கல. இவ்வளவு ஏன் தூய்மை பணியாளர்கள் 11 நாளுக்கு மேல இன்னுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. வெயில் மழைன்னு பார்க்காம நேத்து வரைக்குமே மழையில நனைஞ்சு தங்களுடைய போராட்டத்தை இப்ப வரைக்கும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, ரிப்பன் பில்டிங் முன்னாடி தான். ஆனாலும் முதல்வர் அவர்களுக்கு நேர்ல போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. முதல்வர் எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில தாயுமானவன் திட்டத்தை கொடியசைச்சு துவக்கி வச்சிருக்காரு. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் போறது, அந்த திட்டத்தை இன்னைக்கு தொடக்கி வச்சுட்டு ஒரு காணொளி வேற கொடுத்திருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமாக உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம். இது வரைக்கும் அவர் தொடங்கின திட்டத்திலேயே அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான திட்டம் அப்படின்னா இந்த தாயுமானவர் திட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பகுதிகளுக்கு அவரே நேர்ல போய் இந்த திட்டத்தை பார்த்திருக்காரு. அப்படிங்கிறப்போ இது முழுக்க விளம்பரத்துக்காக மட்டும்தானா? இங்க மக்கள் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அவங்கள நேர்ல சந்திக்கல, அவங்க கிட்ட பேசல, அவங்களோட குறைகளை கேட்கல. ஆனா நீங்க திராவிட மாடல் அரசுல இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கோன்றத விளம்பரப்படுத்துறதுல மட்டும்தான் போக்கஸ்டா இருக்கீங்களே, அப்ப மக்களை நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நேத்து தாவேகா கட்சியினுடைய தலைவரான விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறத தொடர்ந்து அந்த போராட்ட குழுவினரை தன்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு வர வச்சு ஒரு உரையாடல் நடத்தியிருக்காரு. இப்ப அந்த போட்டோஸும் வீடியோஸும் தான் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே தாவேகா துணை நிற்கும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாம எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்ற தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஒரு பக்கம் பனையூருக்கு தான் நீங்க கூப்பிட்டு பேசுவீங்களா, ஏன் நீங்க களத்துல இறங்கி பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் எழுந்துச்சு. இருந்தாலும் போராட்ட குழுவினர் சார்பில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அவர் இங்க வந்தார் அப்படின்னா தேவையில்லாத டிராபிக் ஆகும், எங்களுடைய போராட்டம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம போயிடும், அதனாலதான் நாங்க வர வேண்டாம்னு சொல்லி நாங்க நேர்ல போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகா கட்சியினர் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவங்களை கூப்பிட்டு பேசணும், அவங்களோட குறைகள் என்னன்றதை கேட்டோம், ஆனா உங்களுடைய முதல்வர் அவர்கள் இப்ப வரைக்கும் எட்டி கூட பார்க்கலையே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவேகா கட்சி சார்பில் விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களா இருக்கட்டும், இன்னும் பல பேர் இதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுல ஹைலைட்டான காமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு வருது, அவங்களை கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு போலி பின்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு திட்டவட்டமா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இந்த விளக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு, அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு, அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.